நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால சோஸ்வா டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிலுவை தியான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இப்பொழுது தியானத்திற்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இடைவிடும்படியாக ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, சிலுவையில் அப்பா நீர் எங்களுக்காக சம்பாதித்த விலையேறப்பெற்ற பொக்கிஷங்களை நினைத்து இந்த நாட்களில் நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஐயா. இந்த வேலை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக, ஆவியானவர் இடைபடுவீராக. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் கூட நாம் சற்று தியானிக்க முடியாத தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்கிறேன். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவருடைய கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை கொலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் வெற்றி சிறந்த தேவன். உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து உங்களுக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஆகையினால் நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகள் வழியாக கஷ்டங்கள் வழியாக கடந்து சென்றாலும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், எனக்காக சிலுவையில் வெற்றி சிறந்த கர்த்தர் என்னுடனே கூட இருக்கிறார். ஆகையினால் நான் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை என்று சொல்லி உங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்காக வெற்றி சிறந்த கர்த்தர் உங்களுடனே கூட இந்த நாளிலும் இருக்கிறார். விசேஷமாக நம்ம இந்த வசனத்தில் பார்க்கிறோம், அவர் துரைத்தனங்கள் எல்லா சர்வாதிகாரங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சாத்தானுடைய கரங்களில் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் அவர் உரிந்து விட்டார். உரிந்து சாத்தானுக்கு கையில் இருக்கிற அதிகாரத்தை நம்முடைய கரங்களில் தந்து விட்டார். உதாரணமாக நாம் சொல்ல போனால், கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறான். அவனுடைய கரங்களில் இருக்கிறது 60 சைக்கிள் நிறையுள்ள ஈட்டி தாங்கு கரங்களில் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாட்களும் பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அதே வேளையில் ஒரு சிறுவன் தாவீது, வாலிபன் தாவீது, 17 வயதுடைய தாவீது அங்கே வந்தான். எதோடு வந்தான்? வெறும் கூழாங்கல். அவனுடைய கரங்களில் 600 சேக்கல் நிறையுள்ள ஒரு ஈட்டி இருக்கிறது. இவன் வெறும் கூழாங்கலோடு வந்தான். அவன் சொன்னான், நீ நிந்தித்த ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தரின் நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த பயங்கரமான கோலியாத்துக்கு எதிரிட்டு வந்தான். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி
அவன் மேலே ஒரு கூழாங்கல்ல வீசி அவன் மூங்குப்புற விழுந்தான். அவனுக்கு எதிராக ஓடி அவனுடைய பட்டயத்தை இவன் பிடித்து கொண்டான். அந்த கோலியாத்தினுடைய கரத்தில் இருந்த பட்டயம் இப்பொழுது தாவீதின் கரத்தில் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா! தாவீதின் அந்த கோலியாத்தின் பட்டயத்தாலேயே அந்த கோலியாத்தை மேற்கொண்டான். பிரியமானவர்களே, அதே போல் இந்த நாட்களிலும் சாத்தான் உங்களுக்கு எதிராக கொண்டு வருகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் உரிந்து உங்களுடைய கரங்களில் கொடுத்து விட்டார். உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களா? கலங்காதீர்கள். அவர்கள் கரங்களில் இருக்கிற பட்டயங்களை, அதிகாரங்களை கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக உங்கள் கரங்களில் தந்து விட்டார். ஏனெனில் நம் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்த கர்த்தர். அவர் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவர். எதிலெல்லாம் வெற்றி சிறந்தார் என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். ஹல்லேலூயா! அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். உலகத்தில் மிக கொடியது பாவம். பாவத்திற்கு தப்பும் வழி தெரியாமல் மனிதர்கள் இன்று எங்கெல்லாமோ ஓடிக்கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் பாவம் செய்யவில்லை என்றால் சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஒரு மனிதன் பாவம் செய்வான், ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் அழித்து கொண்டு இருக்கும். அந்த பாரம் நீங்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை கழுவி சுத்திகரியும். ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் செய்த பாவங்கள் உங்களை அழித்து கொண்டு இருக்கிறதா, ஒரு நிமிஷம் அவருடைய சமூகத்தில் வந்து, இயேசுவே என் பாவங்கள், நான் பாவம் செய்து விட்டேன், எனக்கு இதில் இருந்து ஒரு மீட்பு இல்லையா, எனக்கு ஒரு விடுதலையா இல்லையா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சுங்கள். இயேசுவே என்னுடைய பாவங்களை, என் மீறுதல்களை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. ஏசப்பா உங்கள் பாவங்களிலிருந்து, உங்கள் அக்கிரமங்களிலிருந்து உங்களை விடுவித்து பாதுகாப்பார். ஏனெனில் உங்கள் பாவங்களை, நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக நமக்காக அவர் சிலுவையிலே பாவமானார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார், விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். ஒரு அதிகமாக பாவம் செய்து கொள்ளையடித்து திருடி கொலை செய்கிற ஒருவன் உள்ளத்தில் சமாதானம் இல்லை. ஒரு நாளில் ஒரு இடத்துல மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அவன் நின்று கவனித்து கொண்டிருந்தான். அந்த வேளையில் அந்த போதகர் பிரசங்கிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதையும் சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததையும் குறித்து பேசி கொண்டிருந்தார். கூட்டம் முடிந்த உடனே அந்த மகன் அப்படியே போதகர் இடத்துல வந்தான். ஐயா, ஏதோ ஒரு இயேசுன்னு சொன்னீங்களே, அந்த நல்ல மனிதனை ஏன் சிலுவையில் அடித்தாங்க, அதை குறித்து எனக்கு சொல்ல மாட்டீங்களா என்று சொல்லி கேட்கும்போது அவர் அதை விளக்கி, சிலுவையின் பாடு மரணங்களை விளக்கி சொல்லி கொடுத்தார். உனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவமானார், அடிக்கப்பட்டார் என்று சொல்லி. உடனே அவன் அப்படியே விழுந்து, ஐயா எனக்கு மன்னிப்பு உண்டா, எனக்கு மன்னிப்பு உண்டா, நான் கொடிய குற்றம் செய்தவன், நான் கொலை செய்தவன், கொள்ளையடித்தவன், பிறரை அதிகமாக துன்பப்படுத்தியவன், எனக்கும் மன்னிப்பு உண்டா என்று சொல்லி அழுதான். அந்த போதகர் சொன்னார், முழங்கார் படியிடுங்கள், உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்கள், இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து உனக்கு சமாதானத்தை தருவார். அந்த இடத்துல முழங்கால் போட்டான். முழங்கால் போட்டு, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி கதர்ன பொழுது அவனுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்தார். வீட்டிற்கு வந்தான். மறுநாளில் அவன் கொள்ளையடிக்க போகலை. அவனுடைய உள்ளம் அவனை வாதித்தது. மனைவி கேட்டால், இன்றைக்கு எங்கும் போகவில்லையா, கொள்ளையடிக்க போகவில்லையா?
அம்மா நான் திருந்திட்டேன், இனி நான் கொள்ளையடிக்க போக மாட்டேன், அந்த கொள்ளையடித்த பணம் எனக்கு வேண்டாம், இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி விட்டார், என் பாவங்களை மன்னித்து விட்டார், நான் இனி அந்த பாவத்தை செய்ய போவதில்லை என்று சொல்லும் பொழுது மனைவி அதிகமாக கோபப்பட்டாள். நீ கொள்ளையடித்து கொண்டு வராவிட்டால் நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்லி வெளியேறினாள். அவன் எதை குறித்தும் கலங்கவில்லை. கிறிஸ்துவுக்காக ஜீவனுள்ள சாட்சியாக வாழ்ந்தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய பாடுகளை துக்கங்களில் அவர் வெற்றி சிறந்தார். பாடுகளின் வழியாக கடந்து செல்லுகிறீர்களோ, துக்கங்களின் வழியாக கடந்து செல்லுகிறீர்களோ, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, எந்த பாடுகள், எப்படிப்பட்ட பாடுகள் உங்களை நெருக்கி கொண்டிருந்தாலும், ஏதோ ஒரு துக்கம் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் கவலைப்படாதீர்கள். உங்கள் பாடுகளை எல்லாம், உங்கள் துக்கங்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து விட்டார். நீங்கள் சுமக்க வேண்டிய தேவையே இல்லை. சிலுவையில் வெற்றி சிறந்த கர்த்தர் எல்லா பாடுகளையும் நீக்கிவிட்டார். ஏதோ ஒரு பாவம், ஒரு பாரம், ஒருவேளை வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இல்லையா, ஒருவேளை பிள்ளைகளை குறித்த பாரமா, ஒருவேளை கடன் தொல்லையோ, எதுவாக இருந்தாலும் எல்லா பாடுகளையும் துக்கங்களையும் உங்கள் பிரச்சனைகளெல்லாம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்ற வண்ணமாக தேவனுடைய சமூகத்தில் உங்கள் பாடுகளை, பிரச்சனைகளை, பாரங்களை ஊற்றி விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஒரு சகோதரன் இருந்தார். நான் டில்லி ஜெபகோபுரத்தில் கடந்த நாட்களில் இருந்தேன். அங்கே எழுதி வைத்திருந்த ஒரு சாட்சியை வாசித்தேன். அஜித்குமார் என்று சொல்லி ஒரு சகோதரன், கடன் பிரச்சனை, அவரால் தாங்க முடியவில்லை. 3000 வருமானம், 19 லட்சம் கடன். கடனை அடைத்து தீர்க்க வழி இல்லை. அவர் 2 வழிகள், ஒன்று எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், அல்லது நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். இந்த வழியாக போகிற ரயில் தண்டுவாளத்தில் நான் படுத்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார். அவ்விதமாக இருக்கும் பொழுது ஏசழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் போய் அவர் ஜெபித்தார். ஜெபித்து விட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்தார். அவருக்கு பிரிட்டனில் அருமையான ஒரு வேலை வாய்ப்பு தேடி வந்தது. நல்ல சம்பளம் கிடைத்தது. கடனையெல்லாம் அடைத்து தீர்த்தார். எந்த இடத்துல அவர் தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தாரோ அந்த இடத்திற்கு ஆப்போசிட்டில் ஒரு அழகான வீட்டை கட்டி குடும்பமாக வசிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா! நம்முடைய தேவன் பாடுகளை, துக்கங்களை சுமந்து தீர்த்தவர். அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே. எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக, துக்கங்களின் வழியாக நீங்கள் கடந்து சென்றாலும், இயேசுவே என்னுடைய பாடுகளுக்கு, என்னுடைய பிரச்சனைகளுக்கு, என்னுடைய கடன் பிரச்சனைகளுக்கு நீர் ஒரு தீர்வை தாங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் கெஞ்சுவீர்கள் என்று சொன்னார். சிலுவையில் எனக்காகவும் உங்களுக்காகவும் அறையப்பட்டு வெற்றி சிறந்த கர்த்தர் உங்கள் பாடுகளில், துக்கங்களில் வெற்றி சிறக்க உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை சுமந்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவர் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லி. சரீரத்தில் பலவீனங்களுக்கு மத்தியில், நோய்களுக்கு மத்தியில், வியாதிகளுக்கு மத்தியில் கடந்து செல்லுகிறீர்களா? ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இந்த வியாதிக்கு ஒரு முடிவே இல்லையா, இனி முடியாது என்று சொல்லி வைத்தீர்கள், சொல்லிவிட்டார்களே, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற கேன்சர் வியாதி என்னை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறதே, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ? வைத்தியர்கள் கைவிட்டாலும் நம்முடைய தகப்பன் பரம வைத்தியர். அவர் சகல விதமான நோய்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். திருச்சியில் ஜெபகோபுரத்தில் ஒரு சகோதரி சொன்ன சாட்சியை நான் கேட்டேன். அந்த சகோதரிக்கு கேன்சர். அந்த டாக்டர்கள் சொல்லிட்டாங்க,
இனி முடியாது, கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டு இனி அவ்வளவுதான் சொல்லி சொன்ன உடனே அந்த சகோதரி மனம் உடைந்து வீட்டில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டு சகோதரி, நான் ஏசலைக்கிற ஜெபகோபுரத்திற்கு போகிறேன், நீங்களும் என் கூட வாருங்கள், ஜெபித்தால் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அந்த சகோதரியை வருந்தி அழைத்து கொண்டு சென்றார்கள். அவர்கள் அந்த நாளில் அதற்கு ஆப்போசிட்டில் ஜிஹெச் இருக்குது, அதில் போய் ஸ்கேன் பண்ண வேண்டிய நாள். அந்த சகோதரி ஜெபமயத்துக்கு வந்தாங்க. எல்லாரும் பாரத்தோடு ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இந்த சகோதரனுடைய சரீரத்தில் இருக்கிற கேன்சர் வியாதி முற்றிலும் மாறட்டும்னு சொல்லி எல்லாரும் பாரத்தோடு ஜெபித்தாங்க. ஜெபித்து விட்டு அந்த சகோதரி திரும்பவுமாக ஜிஹெச்சுக்கு போனாங்க. அந்த நாளிலும் திரும்பவுமாக ஸ்கேன் எடுத்தாங்க. அவங்க பழைய ஸ்கேனையும் பார்க்குறாங்க, இந்த புதிய ஸ்கேனையும் பார்க்குறாங்க. டாக்டர்ஸ்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இது எப்படி நடந்ததும்மா, இது எப்படி நடந்தது? கேன்சருக்குள்ள ஒரு அடையாளமே உங்கள் சரீரத்தில் இல்லையே, எப்படி விடுதலை ஆயிற்று என்று சொல்லி ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். அந்த சகோதரி சொன்னாங்க, நான் போய் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டு என் கண்ணீரை கண்டு எனக்கு ஒரு அற்புத சுகத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி சாட்சியாக சொன்னாங்க. பிரியமானவர்களே, நீங்களும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு வியாதி உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறதா, இந்த வியாதிக்கு ஒரு முடிவே இல்லையா என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்களா? அவர் உங்கள் வியாதிகளெல்லாம் உங்கள் பலவீனங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்து, வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் உங்கள் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? நான் வாழ்நாளெல்லாம் இந்த வியாதி படுக்கையில் தான் இருக்க வேண்டுமா, மருந்து மாத்திரைகளையெல்லாம் எடுக்க வேண்டுமான்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சுகமளிக்கிறவராக, உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிறவராக, அவர் மனதுருகிற தெய்வம். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தன்னிடத்தில் வந்த வியாதியஸ்தர்கள் மேலே மனதுருகி அவர்களுக்காக அவர்களை தொட்ட பொழுது அவர்கள் சுகமடைந்தார்கள். அந்த மனதுருகிற தெய்வம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் வியாதியெல்லாம் அவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்க, அறிக்கையிடுங்கள். இப்பொழுதே அவர் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து வெற்றி சிறந்தார். நம்முடைய பாடுகளை துக்கங்களை சுமந்து அவர் வெற்றி சிறந்தார். வியாதிகளை சுமந்து அவர் வெற்றி சிறந்த கர்த்தர் நம்மோடு கூட உலாவி கொண்டு இருக்கிறார், நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, இயேசுவே எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி அவரை பார்த்து நீங்கள் கூப்பிடுங்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் மீது மனம் இறங்குவார். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாடுகளுக்கு, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக சுவாமி நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டீர் ஐயா. விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினீர் ஐயா. தகப்பனே, அந்த இரத்தத்தினால ஐயா பாவங்களை போக்குகிற கிருபாதார பலியாக நீர் சிலுவையிலே பலியானீரே. இந்த வேளையில் ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே, எனக்கு ஒரு மீட்பு உண்டா, இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டா என்று சொல்லி அப்பா அங்கலாய்ப்போடு கூட சுவாமி இந்த வேளையில் ஜெபத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரிகளையும் கூட சுவாமி கர்த்தர் ரட்சிப்பீராக. நீர் சிந்தின விலையேறப்பட்ட இரத்தத்தினால கழுவி விடுவீராக சுவாமி. அப்பா, பாவத்திலிருந்து ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி இயேசப்பா. தகப்பனே,
அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஐயா பிள்ளைகள் பலவீனங்களுக்கு மத்தியில், வியாதிகளுக்கு மத்தியில் கடந்து போய் கொண்டு இருக்கிறார்களா? பலவீனங்களில் இருந்து, வியாதிகளில் இருந்து ஆண்டவரே விடுதலை தாங்கப்பா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா கர்த்தர் நீர் விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகளுடைய பலவீனங்களை, வியாதிகளை சுமந்து தீர்த்த கர்த்தர் பிள்ளைகளை வியாதியிலிருந்து, பலவீனங்களிலிருந்து நீங்களாக்கி விடுவீராக. அப்படியே சுவாமி ஐயா, எத்தனை பிள்ளைகள் ஐயா பற்பல பிரச்சனைகளோடு, பற்பல பாடுகளோடு, துக்கங்களோடு, ஐயோ இந்த உலகத்தில் நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி எத்தனை பிள்ளைகள் தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுடைய பாடுகளை எல்லாம், துக்கங்களை எல்லாம் அப்பா நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீர் ஐயா. அப்பா அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து விடுவீராக, அதிசயத்தை செய்விடுவீராக. அவர்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் இயேசு சாமி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் வெற்றி சிறந்த கர்த்தர், பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணுங்கப்பா. நீர் அப்படியே செய்ய போகிறபடியினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.